வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அரவாட்லா மலைப்பகுதியில் 72 வயது மூதாட்டியை கொலை செய்த 2 பேரின் வீடுகளை மூதாட்டியின் உறவினர்கள் அடித்து உடைத்து கொளுத்திய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உறவினர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கிராமத்தில் நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை அடுத்த அரவாட்லா மலைப்பகுதியில் உள்ள பாஸ்மார்பெட்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் 72 வயதான மூதாட்டி ஷியாமளா. இவரை கடந்த 10ஆம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ், சூர்யா ஆகியோர் நகைக்கு ஆசைப்பட்டு கழுத்தை நெரித்து கொலை செய்து மூதாட்டியின் சடலத்தை அருகில் உள்ள காப்புக்காட்டில் குழி தோண்டி புதைத்துள்ளனர். அப்பகுதியில் அடிக்கடி மூதாட்டிகள் காணாமல் போய் வந்ததால் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. போலீசார் ஆரம்பத்தில் மூதாட்டி காணாமல் போனதாக வழக்கு பதிந்து விசாரித்து வந்த நிலையில் காப்புக்காட்டில் இருந்து மூதாட்டியின் சடலம் மீட்கப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. மூதாட்டியை கொலை செய்தது யார் என தீவிர விசாரணையில் இறங்கிய போதுதான் கொலையாளிகளான தங்கராஜும் சூர்யாவும் சிக்கினர். அவர்களை கைது செய்த போலீசார் கொலை வழக்கு பதிந்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட மூதாட்டியின் உடல் வேலூரில் உள்ள அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாஸ்மார்பெண்டா கிராமத்தில் மூதாட்டிக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்றது. அப்பொழுது மூதாட்டியின் உடலை பார்த்து கதறி எழுத உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் கொதிப்படைந்தனர். உடனே ஒரு கும்பலாக ஒன்று சேர்ந்து அவர்கள் கொலையாளிகளின் வீடுகளை நோக்கி ஒரு முடிவுடன் சென்றனர். அங்கு கொலையாளிகளின் வீடுகளை சூறையாடி அவர்கள் வீட்டில் உள்ள பொருட்களை அடித்து சல்லி சல்லியாக நுறுக்கியதுடன் வீட்டையும் கொளுத்தி விட்டனர். அதில் இருவரின் வீடுகளில் இருந்த இருசக்கர வாகனங்கள், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பீரோ, கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் எரிந்து கருகி நாசமானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பேரணாம்பட்டு போலீசார் கூட்டத்தை கலைத்து கொழுந்து விட்டெறிந்த தீயை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மூதாட்டியின் உறவினர்கள் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்துள்ளனர். கொலையாளிகள் வீடுகள் சூறையாடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.